பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வார்த்தை மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய துக்கத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில, உறவுகளை இழந்ததுனால ஆறுதல் அற்று என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தரால் ஆறுதல் அடைவீர்கள். ஆண்டவர் உங்களை சந்தித்து, உங்களோடு கூட இடைப்பட்டு, உங்களோடு கூட பேசி, உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். இப்படித்தான் ஒரு வாலிப பையன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என் அப்பா எனக்கு இருக்கிறாங்க, என் அப்பா எல்லாத்தையும் எனக்கு பார்த்துக் கொள்வாங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். ஒரு நாள் அவனுடைய அப்பா வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டார். அவனுக்கு அந்த துக்கம் தாங்க முடியாமல், தன்னுடைய தகப்பனாருடைய இழப்பு துயரம் தாங்க முடியாமல் அவன் இரவும் பகலும் அழுது கொண்டே இருந்தான். தகப்பனார் மரித்த பிறகு குடும்ப பாரம், பிசினஸ் பாரம் என்று எல்லாம் அவன் மேல் விழுந்து விட்டது. அவன் மிகுந்த துக்கத்தோடு இரவும் பகலும் அவன் ரூம் விட்டு வெளியே வராமல் ஓயாமல் அழுது கொண்டே இருந்தான். ஆண்டவர் ஒரு நாள் அவனுடைய அறைக்குள் பிரத்யட்சமாய் தோன்றி, ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய், எழும்பு, நான் உனக்கு தகப்பனா இருப்பேன் என்று சொல்லி மறைந்து போய்விட்டார். அந்த வார்த்தை நிமித்தம் அவன் ஆறுதல் பட்டு, அவன் துக்கமெல்லாம் நீங்கி அவன் எழும்பி தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க ஆரம்பித்தான், பிசினஸை கவனிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு தகப்பனா இருந்து எல்லா காரியத்திலும் துணை நின்று ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார் என்று அவன் சாட்சியாய் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு துக்கத்தோடு துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், கர்த்தர் உங்களை தேற்றுவார். நீங்கள் அழுது கொண்டிருக்கிற துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த துயரம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி உங்களை ஆறுதல் படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்றீங்களா? இசப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் துயரத்தின் மத்தியில், துக்கத்தின் மத்தியில், அழுகையின் மத்தியில் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உடைய கருத்தினால் தேற்றுங்க இசப்பா. ஒவ்வொருவரும் நீங்க ஆறுதல் படுத்துங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவர்களை பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் மாற்றி ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. நீர் தகப்பனாயிருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீராக. நீங்க தேற்றி தைரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கூட இருந்து அந்த வாலிபனை நடத்தினது போல ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம்